மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு அடக்கி வாசிங்க. என்னடா இது கொஞ்சம் லோக்கலாகவும் கலோக்கியலாகவும் இருக்குன்னு பார்க்குறீங்களா? பட் யதார்த்தம் இதுதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரியில் சேரும்போது அந்த முதல் வருடம் இந்த சேர்கிற காலகட்டம் அப்படிங்கிறது, அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், என்ஜினியரிங் எந்த கோர்ஸாக இருந்தாலும், இந்த மாணவிகளை விட மாணவர்கள் குறிப்பாக வீட்டுக்கு செலவு வைக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அஃப்கோர்ஸ் ஒரு காலேஜுக்கு போகிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும், இதெல்லாம் அடிப்படை, அது யாரும் இல்லைன்னு சொல்ல. பட் என்ன பண்ணுறதுன்னா, அதில் அந்த தேவைக்கு அடுத்த லெவலில் லக்ஸரியாக போகிறது. ஒரு ஷர்ட்டு 1500 வாங்க முடியும்னா 5000 ஒரு ஷர்ட் வாங்குறது, ஒரு பேண்ட் 2000 வாங்க முடியும்னாக்கா 6000 ஒரு பேண்ட் வாங்குறது, அண்டு சாதாரண ஒரு ஃபங்க்ஷனல் ஷூ போட்டு போகிறதுக்கு போதுமானது. அதில் ஒரு பந்தாவாக ஒரு 8000க்கும் 12000க்கும் ஒரு ஷூ வாங்கிறது. இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா எது அத்தியாவசியம், நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு டீசென்ட் ப்ரெசன்டபிள் லுக்கு வேணும். அதனால் அடிப்படை, இன்றைக்கி வரைக்கும் ஸ்கூல் காலகட்டம் வரைக்கும் பெருசாக நல்ல ட்ரெஸ் இருந்திருக்காது. இன்றைக்கி யூனிஃபார்மில் கூட ஓட்டியிருப்போம். இன்றைக்கி காலேஜுக்கு போகும்போது பெட்டராக வேணுங்கிறதுல சந்தேகம் இல்லை. பட் ஆனால் அதில் கம்பேரிசன் வந்துடக்கூடாது. அங்கே போகிற இடத்துல கிளாஸில் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கான், அவன் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கான், நம்ம இப்படி போடணும்னு நினைக்க வேண்டியதில்லை. அவங்க ஒவ்வொருத்தரோட குடும்ப பின்னணி, பொருளாதார பின்னணி வேறு. இன்றைக்கி நம்மில் பெரும்பகுதியில் இருக்குது நம்மளுடைய பெற்றோர்களுடைய செலவு கல்வி சார்ந்து, கல்லூரி கட்டணம் சார்ந்து, நேரடி செலவுகளுக்கு தான் ப்ரையாரிட்டியை தவிர, இது மாதிரியான ஆடம்பர விஷயங்களுக்கு, நேரடியாக படிப்புக்கு முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து பெற்றோர்களை அவங்கள நம்ம என்ன சொல்கிறது, பேர்டன் ஆக்கக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்கனாக்கா, இதெல்லாம் பிள்ளைக்கு தேவை, பாவம் போய் காலேஜ் படிக்க போகுது, அது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் சிரமப்பட்டு சக்தி மீறிக்கு இதெல்லாம் செலவு பண்ணுவாங்க. படிப்புக்கு செலவு பண்ணட்டும், அதில் தப்பே இல்லை. பட் இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்களுக்கு, அத்தியாவசியத்தை தாண்டின விஷயங்களுக்கு செலவு பண்ணாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மாணவர்கள் பொறுப்பு. அதை கேட்டாலும் அது இப்போதைக்கு அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு. இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.